ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபேவரட் ரோபோட் கேட் டோரேமான் பற்றி பேசலாம். நம்ம எல்லாரும் மனசுலேயும் இந்த ப்ளூ ரோபோக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, டோரேமானோட ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம டோரேமானோட ஜேர்னி ஜப்பான்லேருந்து நம்ம மனசு வரை பார்க்க போகிறோம். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். டோரேமான் தான் அவங்க டோரேமான் ஜப்பானில் ஃபுஜி ஒன்று ஒரு கார்ட்டூனிஸ்ட் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவர் முதல்ல மாங்காய் ரிலீஸ் ஆச்சு. மாங்கானா நம்ம ஊரில் இருக்கிறது சாப்பிட்ற மாங்காய் நினைக்க வேணாம், அது அவங்க ஊரில் காமிக் மாங்கான்னுவாங்க, கார்ட்டூன் அனிமேன்னுவாங்க. சிம்பிள் பாயிண்ட். ஜப்பானில் பண்ணால் அந்த மாதிரி இருக்கும். மாங்காயில் 1969 ரிலீஸ் ஆச்சு. குடும்பம் நோ உமோச்சா மேகசினில் ஃபஸ்ட் பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ டோரேமான்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கோரோ காமிக்ஸ்னுவாங்க. கோரோனா ஒரே ஒரு காமிக் கிடையாது, ஒரே ஒரு ஸ்டோரி கிடையாது, ஒரு மேகசினில் எக்கச்சக்கமான கதைகள் இருக்கும். ஸோ கொடுமோனோ மூச்சா மேகசினில் பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டோரேமான் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ரோபோட் 22nd சென்ச்சுரியில் கிரியேட் பண்ணது. ஆனால் இவனோட கோல் என்னென்னு தெரியுமா? நோபிட்டா ஒரு லேசியன் அன்லக்கி போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறவன் தான் நம்ம டோரேமான். டோரேமானோட ஸ்டோரி ஹைலைட்டான கான்செப்ட் என்னன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, மோரல் லெசன்ஸ், அதை எம்பசைஸ் பண்ணுறது தான் இவங்க கதை. அப்புறம் இன்னொரு எல்லாருக்கும் டோரேமான் ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னு தெரியுமா? என்னன்னா, ஒரு வாட்டி டோரேமான் இதை கேட்டு பார்த்தா என்ன சொன்னான்னா, டோரேமான் ஒரிஜினலாக எல்லோ கலரில் தான் இருந்திருக்கான். ஆனால் ஒரு நாள் அவன் காதில் எலி கடிச்சிடும். அவனுக்கு ஆக்சுவலி அப்போ டோரேமானுக்கு காதெல்லாம் இருந்தது பெருசு. அந்த காதை எலி கடிச்சு வச்சிடும். நம்ம ஆக்சுவலி செபாஷி ஒரு டோரேமானோட பொம்மை மாதிரி ஒன்று உருவாக்குவான், ஒரு சின்ன சிலை மாதிரி. அதை க்ளீன் பண்ண டோரேமான் காது மட்டும் தெரியாது. இந்த காதை கொஞ்சம் எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோ எலிக்கு சொல்லுவான். நான் எலி நான் போன ஒரிஜினல் கடிச்சிடும். அப்பத்துலேருந்து அந்த காது போயிடும். அந்த சோகத்தில் அவனை பார்த்துக்க முடியாமல் அழுது அவன் கலரும் போயிடும். அதாவது ஆக்சுவலி டோரேமான் ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அவன் அழுகும் போது அந்த தண்ணி பட்டு மறுபடியும் அந்த எல்லோ கலர் போயிடும். அதனால் அப்பத்துலேருந்து நம்மளுக்கு காது கிடையாது, எனக்கு காது இருக்காது. அவன் ப்ளூ கலரில் இருப்பான், எலியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். மூணுத்துக்கும் ஒரே ஆன்சர் அடுத்து டோரேமானோட கேஜெட்ஸ். டோரேமான் ஒரு மேஜிக் பவுச் இருக்குது, அதில் hundreds ஆஃப் கேஜெட்ஸ் இருக்கும். பாப்புலர் கேஜெட்ஸ் பற்றி பேச வேண்டியன்னா நம்ம டக்கி காப்டர், அதை பேம்பு காப்டர். அப்புறமா எனிவேர் டோரு, வேறு டைம் மிஷின். அதை யூஸ் பண்ணி ஹிஸ்ட்ரியை கூட சேஞ்ச் பண்ணுவோம் டைம் மிஷின் வச்சு. அதனால ரொம்ப சேஃப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேஜெட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காமெடிக்கு ரூம் கொடுக்குது. காமெடிக்கு ரூம் கொடுக்குதுன்னா அந்த காமெடி சென்ஸ் இந்த கேஜெட்ஸால் தான் டோரேமான் ஷோக்குள்ளே வர முடியுது. அது மட்டும் இல்லாமல் மோரல் லெசன்ஸ் இது கொடுக்குது. ஏன்டா இவ்வளோ மொக்கையாக படிச்சுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஜென்ரேட் பண்ண ஸ்கிரிப்ட் என் கண் எதிரில் இருக்குது, அதை பார்த்து நான் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிங்க, ஒழுங்காக ஃபஸ்ட்டு பற்றி பார்க்காம சொல்லிங்க. அதனால தான் அப்பப்போ அது மாதிரி வாய்த்தனது. ஓகே, டோரேமானோட குளோபல் ரீச் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஸ்டார்ட் ஆனாலும் டோரேமான் இப்போ வேர்ல்டு வைட் ஹிட்டு. 1980s டிவி சீரிஸாக லான்ச் பண்ணாங்க. அப்புறமா மூவிஸு மெர்ச்சன்டைஸு கூட வந்துடுச்சு. இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இதெல்லாம் டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 2005. 2005 நான் 5 வருஷம் முன்னாடி பண்ணிட்டேன். நம்ம எல்லோரும் டோரேமான் நோபிட்டாவுக்கு பெரிய ஃபேன்ஸாக இருக்கும். இப்போது இம்பேக்ட் ஆஃப் டோரேமான் இதை பார்த்தீங்கன்னா, டோரேமான் ஜஸ்ட் கார்ட்டூன் இல்லை, இது ஒரு லைஃப் லெசன் புக்கு மாதிரி. லேசினன்ஸோட கான்சிக்வன்சஸும் நோபிட்டா கிட்ட இருக்குது. அண்ட் கிளவராக சால்வ் பண்ண வேண்டியது டோரேமானோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி டோரேமான் நோபிட்டா டோரேமான் ஹெல்ப்பால் பண்ணுறான். டீம் ஒர்க், ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியுமா? சிம்பிளாக காமெடி அண்ட் எமோஷன்ஸ். ஸோ காமெடி எமோஷன்ஸ்க்காக தான் டோரேமான் இதுக்கு தான் டோரேமான் எல்லார் ஃபேவரட் கார்ட்டூனாகவும் இருக்குது. இந்த கார்ட்டூன் ஜென்ரேஷன்ஸ்க்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கூட பண்ணும். ஸோ உங்கள் ஃபேவரட் கார்ட்டூன் ஃபேவரட் டோரேமான் எபிசோட் என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. see you in next video. இதுக்கு மேலே ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்க முடியல. 6 ஸ்கிரிப்ட் 4 நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன் நான். ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் ஒரு அடி படிச்சு பார்த்துக்கணும். நான் பாட்டு சரி அப்படியே வாசிப்போம்னு சொன்னால் நிறைய வேர்ட்ஸ் தமிழில்
பாயிண்ட் இருக்குது. நான் இங்கிலீஷில் ஜென்ரேட் பண்ண சொல்லிடுறேன். நமக்கு தமிழில் கொஞ்சம் வீக் இல்லை, நம்ம ஆந்திராளுக்குனால. ஸோ இங்கிலீஷில் சொன்னால் நம்ம இது ரீச் வராது. நம்ம சேனல் தமிழில் இருக்கு. ஸோ வந்து இப்படி பண்ணிடுவோம். ஸோ ஐயோ ஸ்கிரிப்டாக பார்த்து இப்படி படிச்சுன்னு ஒரு பக்கம் முடியல. ஏன்னா நமக்கு ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சு பழகமே இல்லையே பாடி. ஓகே, இப்போ ChatGPT வச்சு நான் அந்த பக்கம் லேப்டாப் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபோன் அப்படி ஹேங் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்துனுங்க. அதுதான் நம்மளோட இது வேணா பாருங்களேன். லேப்டாப் இங்கே இந்த வெப்கேமுக்கு பதிலாக அது மேலே வச்சுருந்த ஃபோனை, பிகாஸ் வெப்கேம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இதுதான் நம்ம இப்போ சொன்னது ஸ்கிரிப்டு. நிறைய அந்த காமெடிக்கு ரூம் கொடுக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்ததில்ல, அதெல்லாம் அந்த மாதிரி என்னென்னா புரியல. அது நிறைய டப்பாக வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஐ மீன் அதிலே போட்டிருக்கு மேக் மிஸ்டேக்ஸ்னு. அதுதான் வேறு என்ன சொல்கிறது. அவ்வளோதான், இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். இனிமேல் இந்த மாதிரி ChatGPT ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிற மாதிரி வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரில, ஏன்னா நல்லா ரீச் போக தான் பார்ப்போம். அதை பொறுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. பட் இனிமேல் வந்து இதை மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டி ஸ்கிரிப்டை நல்லா படித்து பார்த்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரினா நல்லா இருக்கும்ல. ஓகே, பாய் பாய், போய்ட்டு வரேன்.